إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم எல்லா புகழும் உலகை படைத்தாளுகின்ற ஏகவல்ல நாயன் அல்லாஹு தபாரக வ தஆலாவுக்கே உரியன. சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்நபர்களின் வழி நடந்த உத்தம தோழர்கள் அவர்களை துயர்ந்தவர்கள் கியாம பரியந்தம் துயரவிருக்கும் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் ஒன்று கொள்ளும் இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழ்க்கையில் தக்வாவை கடைபிடிக்கும்படி முதற்கண் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்முடைய சமூகத்திலே நாம் பல நிஅமத்துக்களை அனுபவிக்கிறோம். அதிலும் குறிப்பாக எம்முடைய முன்னோர்கள் அனுபவிக்காத பல நவீன காலத்துக்கு தோதுவான அருட்பாக்கியங்களாக பலதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காலத்தில் கண்ணியமானவர்களே, நேரம் எடுத்து செய்ய வேண்டியவைகளை குறுகிய நேரத்தில் செய்து முடிக்கிறோம். சிரமத்தோடு செய்ய வேண்டிய பல காரியங்களை இலகுவாக நாம் செய்து முடிக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில் எம்முடைய கரங்களில் தவழக்கூடிய நவீன தொலை தொடர்பு சாதனங்கள், கண்ணியமானவர்களே, இதை எடுத்துக்கொண்டால் இதை உபயோகிப்பது கூடுமா என்றால் தாராளம் என்ற அந்த ஒன் வேர்ட் ஆன்சர் என்போமே, ஒரே வார்த்தையில் பதில் சொல்லவும் முடியாது. எடுப்பிலே அது ஹராம் கூடாது என்று சொல்லவும் முடியாது. இந்த தொடர்பாடல் சாதனங்கள், தொலை தொடர்பு சாதனங்கள், நாம் பாவிக்கக்கூடிய சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள் இருக்கின்றனவே கண்ணியமானவர்களே, இது ஒரு கத்தியை போன்றது. ஒரு கத்தி ஒரு சத்திர சிகிச்சை நிபுணருடைய சர்ஜனுடைய கரத்திலே இருக்குமாயின் ஒரு வியாதியை குணப்படுத்தலாம், ஒரு உயிரை பாதுகாக்கலாம். இதே கத்தி ஒரு கொள்ளைக்காரனுடைய கரத்தில் இருந்தால் உடைமைகளுக்கு ஆபத்து, கொலைக்காரனுடைய கரத்திலே இருக்குமானால் உயிருக்கு ஆபத்து. எனவே இப்படியான நவீன தொடர்பாடல் சாதனங்களை பயன்படுத்தக்கூடியவருடைய தக்வா, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அளவு, அவருடைய ஈமான், அவருடைய பாவனையின் நோக்கம் முறைகள் வித்தியாசப்படுவதன் ஊடாக கண்ணியமானவர்களே அதனுடைய சட்டங்களும் வித்தியாசப்படும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நவீன தொடர்பாடல் சாதனங்களை பயன்படுத்தி மார்க்கத்தை சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லலாம். கல்வி சார்ந்த எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விடயங்களை சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். இதர வழிகாட்டல்களை அதனூடாக செய்யலாம். இப்படி அல்லாஹ் விரும்பக்கூடிய மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட, மார்க்கத்திலே வரவேற்கப்பட்ட தாவாவுடைய கல்வியுடைய வழிகாட்டல்கள் சம்பந்தமான விடயங்களுக்காக அல்லது எம்முடைய ஹலாலான தொழிலை செய்வதற்காக என்று எம்முடைய ஆகுமாக்கப்பட்ட காரணங்களுக்காக பயன்படுத்தும் பொழுது அது ஒரு நிஅமத்தாக அல்லாஹ்வுடைய பாக்கியமாக இருக்கும். அல்லாஹ் அனுமதிக்காத, அல்லாஹ் கண்டித்திருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தண்டனைகளை வரவழைக்கக்கூடிய காரணங்களுக்காக பயன்படுத்தினால் அது வாழ்க்கையில்
நீக்க முடியாத, தூரமாக்க முடியாத ஒரு முசீபத்தாக, சோதனையாக, ஒரு முடுமையாக மாறும். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனாலும் கூட இந்த உதாரணத்துக்கு என்னுடைய மொபைல் போன் இதை எடுத்துக்கொண்டால் அதற்குள் முழு உலகமும் இருக்கிறது. அனைத்தையும் அதனூடாக நாம் தொடர்பு கொள்ளலாம், அதனூடாக பார்க்கலாம், கேட்கலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய அனைத்தையும் தன்னுடைய மொபைலூடாக செய்து கொண்டிருந்த ஒருவன் அவனுடைய மொபைலை இழக்கிறான் என்றால் அவனுக்கு கை கால் உடைந்ததை போன்று ஒரு ஃபீல் பண்ணுகிறான். ஏன்? அனைத்து வசதிகளையும் அவன் அதனூடாக செய்து பழக்கப்பட்டிருக்கிறான். ஆனாலும் கண்ணியமானவர்களே, லாபமும் இருக்கிறது, நஷ்டமும் இருக்கிறது, பயனும் இருக்கிறது, அபாயமும் இருக்கிறது. அந்த நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் ஊடாக மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய கேடுகள், விளைவுகள், மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாவங்கள் நன்மைகளை விட, பயன்களை விட அதிகமாக இருப்பதை மறுக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அந்த சமூக வலைத்தளங்கள், அதனுடைய பேர்கள், அதனுடைய அமைப்புகள் வித்தியாசப்பட்டாலும் நாம் பாவிப்பதை பொறுத்து நன்மை அடைகிறோம், நாம் பாவிப்பதை பொறுத்து பாவத்தை சம்பாதிக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இதை அதிகமானவர்கள் பயன்படுத்துவது பாவத்துக்காக, தவறுக்காக, மாறுபாட்டுக்காக. உலகத்தில் அழிந்து போகக்கூடிய இன்பத்தை பெற வேண்டும், அது ஹலாலோ ஹராமோ அதை யோசிக்க மாட்டார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, சலாசத்துன் கத் ஹர்ரமல்லாஹு அலைஹிமுல் ஜன்னா, 3 மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டார். நாம் தொழுவது, நோன்பு பிடிப்பது, தர்மம் செய்வது, ஹஜ் செய்வது, இதர வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது சுவர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற வேண்டும் என்ற நோக்கத்திலே. ஆனால் கண்ணியமானவர்களே, எல்லா அமல்களையும் செய்து 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 சுவர்க்கத்துக்காக எம்மை நாம் தயார்படுத்தக்கூடிய நிலையிலே சில நம்முடைய வாழ்க்கையில் நாம் விடக்கூடிய பிழைகள், தவறுகள், இதனூடாக சுவர்க்கம் எமக்கு ஹராமாக்கப்படுகிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 மனிதர்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். சுவர்க்கம் நுழையவே முடியாது. அதில் ஒருவர் தான் தய்யூஸ். நபி அவர்களே தய்யூஸ் என்ற வார்த்தைக்கு அதன் தொடரிலே அல்லதி யுகிர்ரு ஃபி அஹ்லிஹில் ஹபஸ், தன்னுடைய மனைவி மக்கள், தன்னுடைய வீட்டினர், தன்னுடைய மஹரமான பெண்கள், இவர்களுடைய வாழ்க்கையில் ஜினாவை குடிகொள்ள செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தான் தய்யூஸ், இவன் தான் தய்யூஸ். ஜினா என்றால் எந்த ஒரு கணவனும் மனைவியை பார்த்து நீ ஜினா செய் என்று சொல்ல மாட்டான். மகளை சகோதரியை பார்த்து ஜினாவில் ஈடுபடு என்று சொல்ல மாட்டான். நான் செய்து கொடுத்திருக்கக்கூடிய வசதி, என்னுடைய கேலஸ் கவனையினம், என்னுடைய மௌனம், இது நாளடைவில் என்னுடைய மனைவி மக்களை பாவத்துக்கு ஆளாக்குமாயின் நான் தய்யூஸ். அல்லது லா யுகாரு அலா அஹ்லி அல்லது லா யுகாரு அலா மஹாரிமி, மனைவி மக்களுடைய வாழ்க்கையில, தன்னுடைய மஹரமான பெண்களுடைய விடயத்தில ரோசமில்லாதவன். இதை குர்ஆன் தய்யூஸ் என்ற வார்த்தையை வேறொரு மொழியிலே பயன்படுத்துகிறது. அல்லாஹ் பயன்படுத்துகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தவர்களையும் பயங்கரமான நரகிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆணும் யாருக்குத்தான் செலவழிக்கிறானோ, யாரை பராமரிக்கிறானோ, யாருக்காக இரவு பகலாக கஷ்டப்படுகிறானோ, அந்த குடும்பத்தை நரகத்திலிருந்து அவன் பாதுகாக்கக்கூடிய வழிகளை செய்யாவிட்டால் அவனும் தய்யூஸ் தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தய்யூஸ் வார்த்தை ஹராமான செயல்கள் குடும்பத்தில் நடக்க அதற்கு துணை போகக்கூடியவன், செலவு செய்யக்கூடியவன், அதை பார்த்து மௌனமாக இருக்கக்கூடியவன், அதை கண்டும் காணாமல் இருக்கக்கூடியவன், அதை தட்டி கேட்க தைரியமற்றவன், ஒவ்வொருவரும்
தய்யூஸ், இவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். கண்ணியமானவர்களே, இன்று நான் மஹர் கொடுத்திருக்கிறேன், வீடு வாங்கி இருக்கிறேன், வாகனம் வாங்கி, யாருக்காக? என்னுடைய மனைவி மக்களை திருப்திப்படுத்துவதற்காக. என்னுடைய மனைவி மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். ஒவ்வொருவருடைய தொழிலையும் எடுத்துக்கொண்டால் கண்ணியமானவர்களே, அந்த தொழில் இருக்கிறதே, அந்த தொழிலை விட்டு போக வேண்டும் என்ற ஒரு யோசனை வரும். இந்த தொழிலை, இந்த ஜொப்ப தூக்கி வீசிட்டு போனா நல்ல பெரிய ஒரு அலட்டு, கஷ்டம். போய் 2 மாசத்துல சொல்லுவாரு. ஆனா 30, 40, 50 வருஷம் அங்கிருந்து அவார்டு வாங்குவாரு. ஒவ்வொரு நாளும் இரவு பகலாக, இரவையும் பகலாக்கி கடல் கடந்து மனிதன் என்ன செய்கிறான்? தொழில் செய்கிறான். விட்டுட்டு போற நேரத்தில், விட்டுட்டு போனா 1 லட்சம் 2 லட்சம் ஒரு சேலரி கிடைக்குது. என்னுடைய மகளுடைய ட்ரீம்ஸ், கனவு இப்படி, மனைவியுடைய கனவு இப்படி. நான் என்னிடத்துல பல விடயங்களை செய்து கேட்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, என்னுடைய மனைவிக்கு மக்களுக்கு இன்னென்ன வேலைகளை செய்து கொடுக்க வேண்டும், அதற்கு இந்த பணத்தை சேகரித்துத்தான் செய்ய வேண்டும் என்று மனைவியுடைய குழந்தைகளுடைய அந்த படம் அப்படியே முன்னால வருகிறது. அந்த நேரத்தில் மனிதன் என்ன செய்கிறான்? நான் கஷ்டப்பட்டாதானே என்னுடைய மனைவி நிம்மதியாக இருப்பாள், நான் சிரமப்பட்டால் தானே, பொறுமையாக இந்த தொழிலை மேற்கொண்டால் தானே என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை நிவர்த்தி செய்யலாம், நான் ஒரு கணவன் அல்லவா, நான் ஒரு தகப்பன் அல்லவா என்ற அந்த ஃபீலிங், உணர்வு வரக்கூடிய நேரத்தில் மனிதன் தொழில் செய்கிறான். பல கஷ்டம். யாருடைய தொழிலை எடுத்தாலும் இதை விட்டால் அதை செய்யலாம். அவர் யோசிப்பாரு, எனக்கு அந்த தொழிலை செய்ய இருந்துச்சு. இரவு பகலாக பிளான் பண்ற ஃபேமிலியுடைய சந்தோஷத்தை, இரவு பகலாக கஷ்டப்படுற ஃபேமிலியுடைய திருப்திக்காக. ஆனால் கண்ணியமானவர்களே, இவ்வளோ இரக்கமுள்ள என்னுடைய குடும்பத்தை நான் நரகத்திலிருந்து பாதுகாக்க இல்லண்டா, சுவர்க்கத்துக்கு அழைத்து போக ஏற்பாடு செய்யாவிட்டால் நஷ்டம். கண்ணியமானவர்களே, எனவே நான் ஒரு இரக்கமான தகப்பனாக, இரக்கமான கணவனாக, இரக்கமான குடும்ப பராமரிப்பாளராக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் உலகத்தில் எப்படியும் வாழலாம், வாழ்க்கை முடிவடைந்து போகும். ஆனால் மறுமையுடைய ஒரு வாழ்க்கை இருக்குது, நிரந்தரமான வாழ்க்கை. தனித்தனியாக ஒவ்வொருவரும் ஃபேஸ் பண்ண வேண்டிய, முகம் கொடுக்க வேண்டிய பல கட்டங்கள் இருக்கின்றன. அக்பர், உங்களுடைய அமல்கள் உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படக்கூடிய அந்த பெரிய ஷோ நடக்கும், அதற்காக உங்களை நீங்கள் ஆயத்தம் செய்யுங்கள். கண்ணியமானவர்களே, அந்த வகையில இன்று எத்தனையோ தொழக்கூடியவர்கள், குர்ஆனோடு தொடர்புடையவர்களுடைய மஹரமான பெண்கள், மனைவி மக்கள் சகோதரிகள் டிக்டாக்ல, அவர்களுக்கு எந்த ஒரு தலைமைத்துவமும் கிடையாது. யார் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். அறைக்குள்ள இருந்து கொண்டு, அம்பலத்திலே அல்ல, மைதானங்களில் அல்ல, அறையில் இருந்து கொண்டு, கிச்சன்ல இருந்து கொண்டு கண்ணியமானவர்களை போடக்கூடிய கூத்து கும்மாளம், அவனோட ரியாக்ஷன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதை தட்டி கேட்க எனக்கு தைரியம் இல்லாவிட்டால் நானும் சுவர்க்கம் செல்வது தடுக்கப்படக்கூடிய தய்யூஸ். கண்ணியமானவர்களே, அதே போல இன்ஸ்டாகிராம்ல, டிக்டாக்ல எல்லா கூத்து கும்மாளமும், சாப்பிடுவதையும் போடுறாள், உடுக்கிறதையும் போடுறாய், சந்தோஷமாக இருக்கிறதையும் போடுறாய். கண்ணியமானவர்களே, தவிர்த்து கொள்ள வேண்டும். சிலருக்கு எல்லா ரகசியங்களையும் ஷேர் பண்ண வேண்டும், அடுத்தவங்களுக்கு காட்ட வேண்டும். சில நேரத்தில் இவர் வைஃபோடு இருந்து கொண்டு ஒரு போட்டோவை அப்படியே போடுறார், பிக்சரை. வைஃபுடைய முகத்துக்கு மாத்திரம் ஒரு ஸ்டிக்கர், நெஞ்சு வெளியே, இடுப்பு வெளியே, கை வெளியே, மெஹந்திக்குரிய ஒரு மொடலாக அந்த அவளுடைய கரம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எப்போதும் மறைத்து இருப்பதை விட அரைவாசி மறைத்து அரைவாசி திறந்திருந்தால்
அந்த மறைந்து இருப்பதையும் திறந்து ஃபீல் பண்ணக்கூடியவர்கள் தான் எம்முடைய வாலிபர்கள், எம்முடைய மக்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால மிக கவனமாக இருக்க வேண்டும். அது ஒரு வகையான தூண்டுதல். போடக்கூடிய போட்டோஸ் அந்த நேரத்தில் வெளியிருந்து யோசிக்கிறான், இந்த வைஃப் ஹஸ்பண்டோட எவ்வளவு உல்லாசமாக இருக்கிறாள், எனக்கு இப்படி ஒரு வைஃப் இல்லையே, எனக்கு இப்படியான ஒரு என்னுடைய வைஃப் இப்படி இல்லையே, அப்படி என்று பலருக்கும் அதிலே ஆர்வம், ஆசை, ஊக்கம் ஏற்படும். இவன் கூட்டிக் கொடுக்கக்கூடியவன், தவறை கண்டும் காணாமல் இருக்கக்கூடியவன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல நடக்குது. அதே போல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் பண்றாங்க, தலபு சதாக்கா, நட்பை தேடுறாங்க. கண்ணியமானவர்களே, நட்பு என்ற ஒரு தலைப்பு, அந்த ஹெட்டிங் பாடம் மார்க்கத்திலே வரவேற்கத்தக்க ஒன்று. எப்படியான நட்பு, யாருடன் நட்பு, எந்த அளவில் இருக்க வேண்டும், எது கூடும் எது கூடாது, அனைத்தும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, தன்னுடைய சில பிரச்சனையை மனைவி இடத்துல சொல்லி ஆறுதல் தேட முடியாது. தாய் தகப்பன் பேரண்ட்ஸ் இடத்துல சொல்லி அதுக்குரிய சொல்யூஷனை எடுக்க முடியாது. சிலதுக்கு நண்பர்கள் தேவை. ஆனால் ஆணோடு பெண்ணோடு ஆகுமான மார்க்க வரையறைக்குள் அந்த நட்பு இருக்க வேண்டும். அப்படியான நட்பாக இருந்தால்தான் கியாமத்துடைய நாளில், நிழலே இல்லாத நாளில் அல்லாஹு தஆலா நிழல் கொடுக்கக்கூடிய 7 கூட்டத்தாரில் இவனும் உட்படுவான். ரிக்வெஸ்ட் பண்ற யாருக்கு? இந்தோனேஷியன் கேர்ளுக்கு, உகண்டா கேர்ளுக்கு, பிலிப்பைன் கேர்ளுக்கு. கண்ணியமான பாஷையும் தெரியாது. இவர் என்ன இஸ்லாத்துக்கு எடுக்க போறாரா, தாவா கொடுக்க போறாரா, அல்லது ஏதாவது கல்வி அல்லது வழிகாட்டல சொல்ல போறாரா? வெறுமனே வீடியோல இருந்து கொண்டு ஃபுல்லா ஓப்பனா பாவத்துக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தலாம். ஃபேக் ஐடியில முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரார் ஒருத்தர் ஆசாமி, அவர் ஐடி. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சில நேரத்தில் ஹரத்துடைய அரபுல வரும் சில செய்திகள் ஹரத்துடைய செய்திகள் என்று அதுல வார எல்லாமே மறுபக்கம். ஹரத்ல கிரியேட் பண்ணின குரூப் அல்லது ஐடி அல்ல. யார் யார் நல்ல மூத்தொரு நல்ல மனிதருடைய குர்ஆனின் தஸ்பீஹ், அப்படி ஒரு குர்ஆனை சுத்தி தஸ்பீஹ் பண்ணி இருக்கும், பக்கத்துல முஸல்லா இருக்கும், மீசான் பலகை இருக்கும், காபத்துல்லாஹ் போட்டோ இருக்கும், யாருண்டே தெரியாது. டைம் பாசிங். கண்ணியமானவர்களே, ஹதீஸ்ல வந்திருக்கிறது, அல் மர்உ அலா தீனி ஹலீலி, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நண்பனுடைய மார்க்கத்தில, மதத்தில, கொள்கையில, கோட்பாட்டில பிரதிபலிப்பு அடைகிறான், தாக்கம் செலுத்தப்படுகிறான். யாரோடு பழகிறானோ அவருடைய பண்பாடுகள் இவருடைய வாழ்க்கையில் நாளடைவில் வரும். எனவே உங்களில் ஒவ்வொருவரும் யாரை நான் கூட்டாளி பிடித்திருக்கிறேன் என்பதிலே கவனமாக இருக்கட்டும். இது மகளுக்குரிய ஹதீஸ் அல்ல, சின்ன மகனுக்கு அமல் செய்ய வைக்கிற ஹதீஸ் அல்ல. ஒவ்வொரு பேரண்ட்ஸ், தாயும் தகப்பனும் அமல் செய்ய வேண்டிய ஹதீஸ், ஒவ்வொரு குழந்தையும் அமல் செய்ய வேண்டிய ஹதீஸ். அன்றொரு காலம் 50-60 வருடங்களுக்கு முன்னால தூசணம் என்றா எனக்கு என்னுடைய பேரண்ட்ஸ் சொல்லி தந்ததே கூடாது, பெரியவரை மதிக்கணும், தவறான பாவனைகள் ட்ரக்ஸுக்கும் அதுக்கும் இதுக்கும் எடிக்ட் ஆக கூடாது, அது யூஸ் பண்ண கூடாது. ஆனா இப்போது நான் எடிக்ட் ஆகியிருக்கிறேன் பாவங்களுக்கு, ஹராம்களுக்கு. இதை பார்த்த மக்கள் என்ன மனிதாபிமானம் மற்றவன் என்று சொல்வார்களோ, என்ற வாழ்க்கையில் அப்படியான பல விடயங்கள் இருக்கின்றன. இது என்னுடைய வாழ்க்கையில் எப்போது ஏற்பட்டது? மைதானத்திலா, பாடசாலையிலா, வெளிநாட்டிலே தொழில் பார்க்க போன வேலையிலையா, அல்லது உள்நாட்டில எங்க இந்த சந்தர்ப்பத்தில் யாரோடு இருந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில இந்த பாவத்துக்கு நான் ஆளானேன், இந்த தவறான பழக்கத்துக்கு ஆளானேன். இதை இனம் கண்டு என்னுடைய பிச்சலங்களை
இப்படியான வழிகள் எங்கு போனா அடுத்த கட்டம் அடுத்த பக்கம் போவார்களோ அங்க போகாமல் தடுக்க வேண்டும், வழிநடாத்த வேண்டும், அவர்களை பக்குவமாக வளர்த்தெடுக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஒருவனோடு நண்பனாக இருக்கிறேனா என்னால் ஒரு பயனை அவனுக்கு கொடுக்க முடியுமாக இருக்க வேண்டும், அல்லது அவனிலிருந்து ஒரு பயன், ஒரு நல்ல விடயம், ஒரு மார்க்கத்திலாவது ஒன்றை நான் பெற வேண்டும். என்னுடைய எல்லா ஊத்தையையும் அசிங்கங்களையும் அங்கால ஷேர் பண்றேன், அங்கால இருக்கக்கூடிய எல்லா ஊத்த பக்குவமானவங்களோட பிரெயின் வாஷ் பண்ணி பக்குவத்தை சீர்குலைக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நட்பு என்பது நல்வழியில் இருக்க வேண்டும். சிலருக்கு பெஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஃபேமிலி லைஃப் அழகா போகுது, அதுல அதிகமான மனைவிமாருடைய பெஸ்ட் வாகனம் ஓட்டக்கூடியவங்க, கடை செய்யக்கூடியவங்க, இந்த ஃபுட் சப்ளை பண்ணக்கூடியவர்கள், அவங்களோட பெஸ்ட். அல்ல ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல துண்டு கொடுக்கிறவன், செக்யூரிட்டி, போலீஸ்காரன், ஒரு இடத்துக்கு கஷ்டப்பட்டு போகணும் ஒரு ஆபீஸுக்கு, அவரோட கூட்டாளி பிடிச்சா விஷயத்தை சாதிச்சு கொள்ளலாம். பெஸ்ட் யாருட? எங்கட வைஃப்ட பெஸ்ட், சகோதரர்களுடைய பெஸ்ட். சிலருக்கு கணவன் இருக்க வெல்விஷரா தேடுறாங்க, அவள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றை விஷ் பண்ணணும். கணவன் இல்லையா, மனைவி இல்லையா, குடும்பம் இல்லையா? கண்ணியமானவர்களே, இப்படி ரோசம் கெட்டவர்களாக, ரோசம் சூடு சொரணை இல்லாதவர்கள் இவர்களும் தையூஸ். நாம் ஒவ்வொருவரும் இந்த ஹதீஸை முன்வைத்து நான் அந்த தையூசுடைய அந்த பட்டியல்ல லிஸ்ட்ல இருந்தா இருக்கிறேனா, அப்படியான செயலின் இடத்துல இருக்குதா, எம்மை நாம் கேள்வி கேட்டு எம்முடைய வாழ்க்கையை மாற்ற முற்பட வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இந்த சோசியல் மீடியாக்களூடாக திருட்டு நடக்குது. ஃபேக் ஐடியில வாரது பல திருட்டு. சில பெண்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பின்னால் ஆண்களும் இருக்கிறார்கள். ஒரு டீம் வேக்கா நடக்குது. 5000 ரூபாய் வேணும், கணவன் டிவோர்ஸ் பண்ணிட்டான், செப்பரேட் ஆகிட்டும், நாங்க ஒரு சின்ன புள்ளை இருக்குது, பால்மா வாங்கணும், 2 நாள் சாப்பிட்டு 5000 ரூபாய் இல்ல 3000 ரூபாய், லாஸ்டா வந்து நிக்கிறது ஒரு 1500 உடனடியாக. இல்லண்டா அவ ஏதாவது ஒன்றை ரெடி பண்ணி கிரியேட் பண்ணி வைக்கிறது, உடனே ஷேர் பண்றதுக்கு பயன் காட்டுறது, பிளாக்மெயில் பண்றது. கண்ணியமானவர்களே, இது ஒரு டீம் ஒர்க் நடக்குது. இன்னும் சிலர் என்ன செய்யறாங்கண்டா, உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பாஸ் ஆகி இருக்குது, ஒரு 2500 ரூபாய் போடுங்க, ஒரு 5000 ரூபாய் போடுங்க, அப்பதான் அது எல்லாம் ஓகே ஆகும். இவரும் போடுறாரு. நேற்று முதல் நாள் ஒருவர் 2.5 லட்சம் போட்டு இருக்கிறாரு கடன் வாங்கி. கண்ணியமானவர்கள், நடக்குது. அதே போல சில துபாயில் இருக்கக்கூடிய, எமிரேட்ஸ்ல இருக்கக்கூடிய, வேற வேற பகுதிகளில் இருக்கக்கூடிய மன்னருடைய மகள், மருமகள், மனைவியுடைய போட்டோஸ் அப்படி போட்டு அவர்களோடு சம்பந்தப்பட்ட நிறுவனம் உங்களுக்கு இப்படியான ஒன்றில் நீங்க செலக்டட் ஆகி இருக்கிறீங்க, தெரிவு செய்யப்பட்டு இருக்கிறீங்க என்று டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் திரட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய மன்னருடைய மகளுக்கும் மருமகளுக்கும் தங்கச்சிக்கும் எங்கட ஊர்ல இருக்கக்கூடிய முடுக்கல லேன்ல அந்த ஒழுங்கையில் இருக்கக்கூடிய எங்களை தேடி எங்கட விஷயத்தை பார்த்து அதுக்காக ரிஸ்க் எடுக்கிறதுக்குரிய எந்த தேவையும் இல்லை. இன்னும் சில கண்ணியமானவர்களே, இன்வெஸ்ட்மெண்ட் அது முதலீடு செய்வதற்காக வேண்டி பணம் வசூலிக்கிறார்கள். நம்பரை மட்டும் கொடுத்தா போதும், வாட்ஸ்அப் நம்பரை, அக்கவுண்ட் நம்பரை, அல்லது ஒன்றை கொடுத்தா அதை வச்சு அடுத்ததை பிடிச்சு கொள்றாங்க. கவனமாக இருக்கணும் கண்ணியமானவர்களே. இதற்காக அல்ல இந்த சோசியல் மீடியாக்கள். அதே நேரத்தில் சில மோசடிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின். 3 விடத்தம் அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் ஈமான் உள்ளவனாக இருக்க முடியாது என்று சொல்ல சஹாபாக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே யார்? அல்லதி லா யமனு ஜாருஹு பவாயிகஹு.
யாருக்கு பக்கத்தில் இருப்பவன், அண்டை வீடு மாத்திரமல்ல, பக்கத்தில் எங்கு எப்படி எந்த வடிவில் இருந்தாலும் இவன் ஜார், தனக்கு பக்கத்தில் இருப்பவனுக்கு என்னால் நிம்மதி இல்லாவிட்டால் நான் முஃமின் அல்ல. சிலர் வீட்டிலே பக்கத்தில் இருப்பார்கள், கடையிலே, லேன்லே, ஆபீஸிலே, ரூமிலே கண்ணியமானவர்கள் இருப்பார்கள். சிலர் தூர இருந்தாலும் கூட எனக்கு நெருக்கமான ஒருவர், நான் அவருக்கு மோசடி செய்ய நினைக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடுத்த வீட்டான் அபூ லஹப், சுவைபாவை உரிமையிட்ட அபூ லஹப், நபியுடைய குடும்பம். அபூ லஹபுடைய மனைவி, இவள் மூலமாக நபி அவர்களுக்கு சொல்ல முடியாத துன்பங்கள். பக்கத்து வீட்டில் இருந்தா உதவி செய்யறதை விட கேடு செய்யலாம், கேம் அமைக்கலாம், கீழே போடலாம், கேவலப்படுத்தலாம், திட்டமிடல்களுக்கு உதவியாக செல்லலாம். அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், யகூனு ஃபி ஆகிரி ஸமானி அக்வாம், என்னுடைய உம்மத்திலே கடைசி காலத்திலே சில மனிதர்கள் தோன்றுவார்கள், இஹ்வானுல் அலானியா, வெளிவாரியாக சகோதரர்களாக இருப்பார்கள், அதாஉ ஸரீரா, அந்தரங்க எதிரிகளாக செயல்படுவார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் சிலர் ஒரு வகையாக தரம் குறைத்து பேசுவார்கள். சஹாபாக்கள் நரகத்துடைய விளிம்பிலே இருந்தார்கள். சில கூட்டத்திடத்திலே பெண் குழந்தைகளை புதைக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. சில கூட்டத்தாரிடத்திலே நிர்வாணமாக காபாவை தவாஃப் செய்யும் பழக்கம் இருந்தது. யாரும் அவர்களை ஆட்சி செய்ய விரும்பவில்லை. இவர்களுக்கு மத்தியில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குர்ஆனை கொண்டு அல்லாஹு தஆலா அனுப்பினான். நபி அவர்களுடைய முயற்சியின் வெளிப்பாடாக சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அல்லாஹ்வும் அவருடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, அதற்கு அல்லாஹ் கொடுத்த கூலியை, வெகுமதியை இவர்கள் திருப்தி அடையும் அளவிற்கு நிலைமை மாறியது. நம்முடைய வார்த்தையில சொல்லுவோமே, அந்த மனிதர் அவர் இப்படி எல்லாம் இருக்கிறாரே, படித்திருக்கிறாரே, வசதியோடு இருக்கிறாரே, செலவழிக்கிறாரே, ஆனா அவருடைய புத்தி மாற இல்லை, அவர் குவாலிட்டி இல்லை, அவரண்ட எனக்கு செட் ஆகாது இப்படின்னு சொல்றோமே, இவங்க சமூகத்துல குவாலிட்டி இல்லாத, தரம் இல்லாதவர்கள். ஆனால் இஸ்லாம் அவர்களை, சஹாபாக்களை தரமுள்ளவர்களாக தரம் உயர்த்தியது. அந்த உயர்ந்த தரம் தான் உலகத்திலே சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம், அல்லாஹுடைய பொருத்தம். சஹாபாக்களில் யாரை பின்பற்றினாலும் வழி தவறாது மாட்டீர்கள் என்ற அளவிற்கு ரோல் மாடலாக இருந்தார்கள். ஒரு நாள் சாப்பிடுவார்கள், பல நாள் பட்டினி, மயக்கமுற்று விழுவார்கள். ஒரு சஹாபி பள்ளியில் இருந்து தொழுது விட்டு போகிறார். அவரை சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, முறையிடுகிறார்கள். அவசரமா போறாரே தொழுது விட்டு, விசாரித்தால் ஒரே ஒரு ஆடை இருக்கிறது, தான் அதை உடுத்து விட்டு தொழுவாரு, நேரம் தாண்டுவதற்கு முன்னால் மனைவியும் தொழ வேண்டுமே, ஆடை கலட்டி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வசதி இல்லாத சஹாபாக்கள். ஆனால் யாரும் தரமில்லாத சஹாபி அல்ல. அந்த சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். பிரதர்ஹுட், சகோதர வாந்தையோடு வெளிவாரியாக இருப்பான். அந்த ரங்க எதிரி, ஒன்று எதிரியாக இருக்கணும், அல்ல சகோதரனா இருக்கணும், ரெண்டுமே படி. அவங்க அப்படி இருக்க இல்லை. ஆச்சரியம். சொன்னார்கள், நடக்கும் ذلك برغبة بعضهم الى بعض, சிலர் மீது கொண்டுள்ள விருப்பு, ورغبة بعضهم من بعض, சிலர் மீது கொண்டுள்ள வெறுப்பின் விளைவாக நடக்கும் என்றார்கள். எனக்கு ஒருவரை பிடிக்காது, முகத்துல ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்னா எனக்கு அவர்கிட்ட வரக்கூடிய லாபம் கிடைக்காது, பணம் கிடைக்காது, மரியாதை கிடைக்காது, இன்னொரு இடத்துல கொண்டு போய் இருக்குவாரு. இதுக்கு பின்னால அவரோட மட்டும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசினா நான் உலகத்தில் இருந்தே முடுங்கி நாட்டிலையும் இருக்கேலா, எனக்கு தலை தூக்கேலா. இப்ப என்ன செய்யறா, அவருக்கு எதையும் வெளியே காட்ட முடியாது. அவரோட சுஜூதுல, ருக்குல வளைஞ்சி நெலிஞ்சி குனிஞ்சி, காணக்கிட்ட ஒரு சிரிப்பு, வாகனத்துல இறங்க முன்னால போய் டோவை துறக்கிறது, கண்ணியமானவர்கள் எல்லாம் செய்து கொடுப்பாரு. உள்ளத்துல கண்ணியம் இல்லை, டபுள். ஆக கெட்டவர்கள், ரெண்டு முகத்தோடு நடக்கக்கூடியவர்கள்.
கண்ணியமானவர்களே, இப்படியானவர்கள் தோன்றுவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்க்கிறோம் அல்லவா, ஹஜ்ஜுக்கு போற நேரத்தில் உதாரணத்துக்கு 2 பேர் போறாங்க, ஒரு ப்ரோக்ராமுக்கு ரெடியாகிற மாதிரி எல்லா ஏற்பாடும் செய்யறேன். இப்படி பேசினா இப்படி பேசுவோம். ஏன் என்னோடு வரக்கூடியவர் ஒரு வார்த்தை பேசினா நான் 2 வார்த்தை கூட பேசணும். அப்ப எனக்கு மரியாதையா இருக்கும், அவர்கிட்ட ஒரு எடுப்பா இருக்கும். போறாங்க. அவர் போனோன்னே இவங்க புகழ்றத பார்க்கிற நேரத்திலே, ஹாஜியார் மாஷா அல்லாஹ் நீங்க அப்படி இப்படி என்கிட்ட, அவருக்கு போக முன்னால ஹஜ்ஜி செஞ்சு கபூலாகி பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். மேல தொப்புக்கு போறாரு. இருங்க இருங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஸ்வீட்ஸ் அது எல்லாம் கடைசி நாளைக்கு வச்சது ஒரு ஹஜ்ஜுக்கு பெய்த்தோ எல்லாத்தையும் இந்த புகழ்ற அந்த உச்சிக்கு போனோன்னே ஒன்று விளங்குறல. சில ஆட்களுக்கு ஏத்துட்டோன்னு ஏறுற, சொந்த புத்தி வேலை செய்யறல. படிச்சிருப்பாரு, பெரிய பட்டம், PhD முடிச்சு வேற வேற அந்தந்த டிகிரி எல்லாம் முடிச்சு அவர் தான் பெரிய பட்டதாரி. ஆனா சமயோசித அறிவு இல்லை, சொந்தமா யோசிக்கிற இல்ல. யாராவது சொன்னதை கேட்டுட்டு செய்யற, அதுக்கு பின்னால தான் ஃபீல் பண்ண திங்க் பண்ண ஆரம்பிக்கிற. போனோன்னு என்ன சொல்றாங்க 2 பேரும், ஒரு எடுக்க பேசிட்டாரு நல்ல அந்த மாதிரி ஏத்துட்டோட சில ஆட்கள் இருக்கிற, ஏத்துடுற இடத்துல செலவழிக்கிற. சஃபைல 1 கோடிட்டு 1 லட்சத்தை கலட்டுறது பெரிய கஷ்டமாயிருக்கு. 1 கோடி நான் தாரேன் இந்த பில்டிங் கட்ட, பள்ளி கட்ட. உதாரணத்துக்கு தனியை பெய்து கேட்டா 1000 ரூபாய் கலட்டலாம். சில நேரத்தில் கடன் வாங்கி, சில நாங்க கேள்விப்படுறோம் அடிக்கடி, ஏதாவது நலவொண்டு வார நேரத்தில் அவரை ஏத்துட்டோன்னு அவரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டதோட அவர் எல்லாருக்கு முன்னால பெரியசா சொல்றது, யார்ட்டையாவது கடன் வாங்கி கொடுக்குற, அதுக்கு பின்னால ஒரு 2-3 வருஷத்துக்கு போறத விளங்குது அந்த கடனை வரணும் கொடுக்கல. ரமலான்ல ஃபுட்பேக் கொடுக்குறாங்க, தலை நோம்புல பெரிய பெரிய சில்லறை கடைகளுக்கு கடன் லட்சக்கணக்கு கோடி கணக்கு. என்ன பேர் போனோன்னு சொல்றாங்க, இவன்ட ஹஜ்ஜாவது கபூல் ஆகிறதாவது, இவன்ட பேக்ரவுண்ட் எப்படின்னு தெரியும், எப்படி சம்பாதிச்சான், மனைவிட பக்கத்துல என்ன எடுத்தான், என்ன சேர்த்தான், எத்தனை பேருக்கு பௌத்தில் அடிச்சான், இவனாவது இவன்ட ஹஜ்ஜாவது கபூல் ஆகிறதாவது. பலது இருக்குது. சில நேரத்தை சொல்லுவாங்க, நீங்க எலுமினா தஹஜ்ஜுத்ல முதலாவது எனக்கு துவா கேட்கணும். அங்கால சொல்ற இவராவது இவருடைய தொழுகையாவது, இவரும் இவருடைய வாக்கு, இவருடைய சூரத்து, இவருடைய அமைப்பு. கண்ணியமானவர்களே, நடக்குதா இல்லையா? கியாமத்தினால் கிட்டுவாகக்கூடிய நேரத்தில் நடக்கும். ஆனா நானும் நீங்களும் அந்த பட்டியல்ல எங்களை ஆளாக்கி கொள்ளக்கூடாது. அப்படி நடக்கிறவன் நல்லவன் அல்ல, புகழப்பட்டவன் அல்ல, வரவேற்கப்பட்டவன் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பல தூதுக்குழுவினர் வருகிறார்கள். ஹிஜ்ரி 9 என்று நினைக்கிறேன். அஸ்த் என்று சொல்லக்கூடிய அந்த தூதுக்குழுவினர் வரக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய நிலைப்பாட்டை சொல்கிறார்கள். 15 பண்புகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, இன்னும் 5ஐ சேர்த்து நபி அவர்கள் 20ஐ கடைபிடிக்குமாறு சொன்னார்கள், புகழ்ந்தார்கள். அதில் 5ஐ சொன்னார்கள். தஹல்லக்னா ஹம்சுன் தஹல்லக்னா பிஹா ஃபில் ஜாஹிலியா, 5 பண்பாடுகள் ஜாஹிலியா காலத்திலே நாம் கடைபிடித்த பண்பாடுகள். அதில் ஒன்று, சகோதரனுக்கு சகோதரிக்கல்ல எதிரி. எதிரிக்கு கஷ்டம் வந்தாலும் கூட நாம் சந்தோஷப்பட மாட்டோம். அடுத்தவனுடைய கஷ்டத்தில களியாட்டம் எடுக்கிறது, அடுத்தவனுடைய கண்ணீர்ல கப்பலோட்டக்கூடிய இந்த பண்பு அவர்களிடத்தில் இருக்கவில்லை. இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், லா துதஹிரி ஷமாத்தத் லி அஹீக், உன் சகோதரனுக்கு, இஸ்லாமிய ஒரு சகோதரன், அவனுக்கு ஷமாத்தத்தை வெளிக்காட்டாதே. ஷமாத்தத் என்றால் அல் ஃபரஹு பி பலியத்தில் அது, எதிரிக்கு வரக்கூடிய எதிரி, பரம எதிரி, அவனுடைய கஷ்டம் சோதனையிலே நான் சந்தோஷப்படுவது. ஏன்? அவன் வாகனத்தில் போறான், ஒரு புதிய வாகனம் எடுத்திருக்கிறான், அப்படி போற ஸ்பீட்ல படோனும் சுக்கு நூறா போன ஒன் த ஸ்பாட் ஆள் காலி ஆகும். ஓலவல்ல 9A அவருடைய குழந்தை எடுக்கிறதல்ல, எக்ஸாம் ஹாலுக்கு சிட் பண்ண முடியாம நிலைமை மாறும். அப்படி இப்படி அது நடக்கணும், இது நடக்கணும், பாம்பு கொத்தோணும், என்னென்னமோ நடக்குது. எல்லாத்தையும் இழந்துட்டு நடு ரோட்டுக்கு வரணும், பிச்சை எடுக்கணும். நீ பிறர் மீது என்ன எண்ணம் கொள்கிறாயோ, சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஷமாத்தத், அடுத்தவன் கஷ்டத்தை பார்த்து வேடிக்கை பார்க்கிறது, இந்த நிலையை கொண்டிருக்காதே. ஏன்? நீ அப்படி நினைக்கிறதுனால, எதிர்பார்க்கிறதுனால
அவன் மீது அல்லாஹ் இறக்கப்பட்டு உன்னை அதே சோதனையில், அதே தலைப்பில், அதே சோதனையில் ஆளாக்கலாம். எனவே கண்ணியமானவர்களே, இதே போல அடுத்தவர்களுடைய போட்டோஸ்கள் எடுத்து தண்டை இதுல போடுறது, எங்கேயாவது மிஸ் ஆகி கிடைச்சி யார்ட்டையாவது மனைவிட மகளிட இதுல பொது சேவைகள் செய்யக்கூடியவர்கள் கவனம். அப்படியானவங்க இருக்கிறாங்க. அடுத்த வீட்டு பெண்மணி அவசரமா வந்து ரீலோட் போடுவா, அவட ஒரு டாக்குமெண்ட்ஸை இந்த சங்கம், இந்த சொசைட்டி, இந்த நிறுவனத்துக்கு கொடுத்து இருக்கிறா. இதை மிஸ்யூஸ் பண்றது, அதுக்கு உதவியா போறது, வக்காலத்து வாங்கிறது. கண்ணியமானவர்களே கவனம். அல்லது நான் ஒருவரோடு கூட்டாளி ஆகிவிட்டு இன்னொருத்தோட தகவலை கொடுக்கிறேன், நம்பரை கொடுக்கிறது, அது ஒரு அப்பாவி, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த பிரச்சனை குடும்பம் 2 3 மாறுது. அதே நேரத்தில் அடுத்தவருடைய நம்பரை ரகசியமா எடுத்து வச்சுக்கொண்டு அவங்கள பயன் காட்டுறது. கண்ணியமானவர்களே, அதுல குறிப்பாக அடுத்தவருடைய வாழ்க்கையில, லைஃப்ல விளையாடுறது பல விடயங்கள் இருக்கின்றன. சுருக்கமாக சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ மின்னா மன் ஹப்பப இம்ராஅத்தன் அலா ஸௌஜிஹா. யார் தன்னுடைய ஒரு பெண்ணை, ஒரு மனைவிய, இன்னொருவருடைய மனைவிய அவருடைய கணவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே தூண்டி விடுகிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. பிரிக்கிறேன். அவன் மாசம் எவ்வளவு தாரான், எப்படி செலவழிக்கிறான், கணவனை பத்தி தப்பாக சொல்லி அவனை அப்படி அடிமட்டத்துக்கு கொண்டு போனோன்னு அப்படி அவளோட பிரெயின் வாஷ் பண்ணி அவளை இவர் முடிக்கிறதாக வாக்கு கொடுத்து 2 மாச வாழ்க்கை, 1 கிழமை வாழ்க்கை, 2 நாள் வாழ்க்கை, கணவனும் அல்ல, புதிய கணவனும் அல்ல, குழந்தைகளும் அல்ல, ஃபேமிலியும் இல்ல, ஊரும் இல்ல. கண்ணியமானவர்கள் நடக்குதா இல்லையா? சில நேரத்தில் எங்கட மனைவி மாற ஸ்கூலுக்கு செக்யூரிட்டிக்கு அனுப்புறோம், பாதுகாப்புக்கு. அந்த ஏரியால, அந்த லொகேஷன்ல பக்குவமான பெண், எந்த குறையும் சொல்லலாம். என்ற புள்ளைக்கு பாதுகாப்புக்கு போறாள். அங்க ஸ்கூல் கேட்ல வார சில விசபீக யாரோட சரி கனெக்ஷனா வாரது, தொடர்போடு வரக்கூடியவர்கள் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மாடு, அவருடைய எல்லா அனுபவங்களையும் பகிர்கிறாள். 3 மாசம் 4 மாசம் 1 வருஷத்துல புள்ளைக்கு செக்யூரிட்டிக்கு பாதுகாப்புக்கு போன தாய காணல. கணவன் பைத்தியக்காரன், புள்ளகள் அனாதரவற்றவர்களாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்கள், எதனால? மனைவிக்கு நண்பி தேவதான். யாரோடு பழகிறாள், எந்த அளவுக்கு பழகிறாள், அது பழகிறதுனால மார்க்கத்தில் ஒரு மாற்றம், அறிவில் ஒரு மாற்றம், அவளுடைய பண்பாட்டில் மாற்றம், அது பாசிட்டிவா இருந்தால் மாஷா அல்லாஹ். ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு இடத்துக்கு மனைவி அடிக்கடி போக வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாளா, யோசிக்க வேண்டிய கட்டம். வளமைக்கு மாற்றமான நிகழ்வு வருகிறதா? எடுக்கிறோம் இஸ்லாத்திலே அல்லது அஹதியா டீச்சர் அல்லது இங்க டிகிரி முடிச்சவள், இப்படியான கோர்சஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியவள் என்று விடுறதால் எனக்கு மனைவி, நான் அவளுடைய ஒவ்வொன்றில் மக்கள் எடுக்கிறேன், கேயா பண்ணுகிறேன். மார்க்கத்தில, ஒழுக்கத்தில, பண்பாட்டில என்னுடைய வாகனத்துல முன்னால வச்சு கொண்டு போறதுக்கு மட்டுமல்ல மனைவி, குழந்தைகளுக்கு ரோல் மாடலான தாயாக இருக்க வேண்டும், விருந்தாளிகள் உபசரிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். அது வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். ஒரு இஸ்லாமிய வீடாக இருந்தால் அந்த வீடு, குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், அது அலாதியான ஒரு விடயம். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை வைத்து அடுத்தவர்களை மானபங்கப்படுத்துவது, இல்லாத பொல்லாத விடயங்களை சொல்லி அப்படி நீ மிச்சம் துள்ளினா FB-ல வரும், தலைப்பு செய்தியா வரும். சுபஹு தொலைக்கிட்ட மக்கள் பார்ப்பாங்க. சுபஹு தொழுதோன முதலாவது பார்க்கிற காட்சி ஓண்ட காட்சி, துள்ளாத உடைய கிளிப்பேன். இதுக்கா FB, இதுக்கா சோசியல் மீடியா? சில ஏரியாக்கள் இது பழக்கம். இதை மறைக்கணும், வைக்கணும். அந்த கிராமத்தில் இருப்பவர்கள்ட்ட ஜஃபாவத் இருக்கும், முரட்டுத்தனம். படித்திருப்பார், புத்தக அறிவு வேறு, சமயோசித அறிவு வேறு. எனவே கண்ணியமானவர்களே, ஒரு நீண்ட தலைப்பு. எனவே இதை பயன்படுத்துவதன் மூலமாக
அதனுடைய அமைப்புல தான் அது நன்மை கிடைக்கிறதும், பயன்படுத்தக்கூடிய விதம் அதை பொறுத்துத்தான் பாவம் கிடைப்பதும். எனவே இது ஒரு நீண்ட தலைப்பாக இருக்கிறது. அடுத்தவருடைய மானங்களில் விளையாடாமல், கண்ணியமானவர்களே, இதுதான் சந்தர்ப்பம். நான் மைக்குக்கு முன்னால் இருக்கிறேன், வீடியோக்கு முன்னால் இருக்கிறேன், இது இன்டர்நேஷனல் லெவல்ல இஷ்யூ ஆகும். இதை வச்சு நான் அதை மிஸ்யூஸ் பண்றது அல்ல. கண்ணியமானவர்களே, வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் யௌம துப்ல ஸராயிர், 2 ஆயத்துக்கள். யௌம துப்ல ஸராயிர், கியாமத்துடைய நாள், ரகசியங்கள் வெளியாக்கப்படக்கூடிய நாள். கடைசியாக இறக்கப்பட்ட ஆயத்து வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். ஒரு நாள், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். எப்படியான நாள் தெரியுமா? நீங்கள் ஒவ்வொருவரும் மரணித்ததன் பின்னால் ரப்புக்கு முன்னால் போய் நிற்க வேண்டிய நாள். அந்த நாளிலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் தனியாக எழுப்பாட்டி விசாரிப்பான். தனியாக தன் ஒவ்வொன்றையும் முகம் கொடுக்க வேண்டி வரும். எனவே அந்த நாளை பயந்து நான் எனக்கு செய்ய வேண்டியவை, என்னுடைய குடும்பங்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள், மார்க்கத்துக்கு செய்ய வேண்டிய விடயங்கள், நான் தனிப்பட்ட வாழ்க்கை நடக்கக்கூடிய விடயங்கள் ஒவ்வொன்றையும் முறையாக பேணி நடந்து கொள்ள வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ நபிய்யனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு المبعوث للأحمر والأسود المنعوت بشرح الصدر ورفع ذكر صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا أيها الناس إني أوصيكم ونفسي أولا بتقوى الله فاتقوا الله. ويا أيها الناس إن لكم معالم فانتهوا إلى معالمكم وإن لكم نهاية فانتهوا إلى نهايتكم. فإن العبد المؤمن بين مخافتين، بين أجر كذب الله لا يدري ما الله صانع به، وبين أجر قد بقي لا يدري ما الله قال به. فليتزود العبد من نفسه لنفسه، ومن حياته لموته، ومن شبابه لكبره، ومن دنياه لآخرته. فولد نفسي بيده ما بعد الموت مستعتب ولا بعد الدنيا دار إلا الجنة والنار. وقال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. قال الله جل شأنه في شأنه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال عليه الصلاة والسلام أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقلاهم علي رضي الله تعالى عنهم. فاطمة سيدة نساء الجنة رضي الله تعالى عنها والحسن والحسين سيدا شباب الجنة رضي الله تعالى عنهما وحمزة أسد الله وأسد رسوله. اللهم في العباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. وقال عليه الصلاة والسلام الله الله في أصحابي لا تتخذهم من بعد غرضا فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغلهم فببغلي أبغلهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم ارض عنا وعنهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. مولانا يا رب العالمين اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم برحمتك يا أرحم الراحمين.